வணக்கம் வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பைத்தம்பருப்பு போட்டு தக்காளி பழ ரசம் பண்ண போகிறோம். இது எல்லாருமே எல்லாரும் துவரம் பருப்பில் தான் பண்ணுவேன். நம்ம இன்னைக்கு பைத்தம்பருப்பில் பண்ணுறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம்னா, எப்பவும் போல நல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை எடுத்துட்டு அது வெந்நீரில் நினச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி போட்டுட்டு நல்லா 2 பெரிய தக்காளி பழம், ஒரு 5-6 பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சப்பொடி. அன்றைக்கி நம்ம செஞ்ச ஒரு ரசப்பொடி வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். அந்த ரசப்பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தளதளவு நல்லா கொதிக்கணும். கொதிக்க உடனே நம்ம பைத்தம்பருப்பு நம்ம சொன்னோம் இல்லையா, பைத்தம்பருப்பை, மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் விட்டு நல்லா குழம்பா இந்தமாரி வேக வச்சுக்கணும். வேக வச்சுக்கிட்டு இந்தமாரி ரசம் வந்து நல்லா இந்தமாரி கொதிச்சு வரணும். பருப்பு தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் ரசம் கொதிக்கக்கூடாது. இப்போ இந்தமாரி கொதிக்கும் போது நம்ம இதுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான பருப்பு தண்ணியை ஊற்றணும். பருப்பை வேக வச்சு இதில் முன்னாடியே பெருங்காயம் எல்லாம் போடக்கூடாது. பெருங்காய பொடியோ பெருங்காயமோ அதெல்லாம் எதுவும் இதுக்கு இப்போதைக்கு முன்னாடியே போட்டோம்னா அது கொதிக்கும் போது அதனுடைய வாசனை போயிடும். இப்போ இந்த ரசம் வந்து நல்லா நுர கட்டி வரணும். இனிமேல் கொதிக்க விடக்கூடாது. இது நுர கட்டி வந்ததுக்கு அப்புறம் இதுமாரி ஒரு பெருங்காயை கட்டி எடுத்து இதுமாரி ஒரு சம்பளத்தில் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ போட்டு வச்சுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம்னா இதுமாரி நல்லா கரைஞ்சி அது பாட்டு நல்லா கரைஞ்சிட்டு இருக்கும். வெளியில் வச்சிடாதீங்க, அது பூஞ்சை காணாமல் பிடிச்சி போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து இந்தமாரி ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியை நம்ம இந்தமாரி பொடி பொடியாக கட் பண்ணி, இதில் நிறைய மண் இருக்கும், அதனால் இதை கட் பண்ணி 2-3 வாட்டி அலசிட்டு இந்தமாரி இதை வேக வச்சுருந்தோம்னா இந்தமாரி கொத்தமல்லியை தேவையான அளவு இந்த ரசத்துக்கு தூவி விட்டுடணும். கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரசம் நுர கட்டி வந்தாலே போதும். இப்போ ரசம் நல்லா நுரைச்சி வரப்போகுது.